ஓம் சாந்தி 7/7/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு தன்னை உட்பட முழு உலகத்தினரையும் காயகல்பத்தருவாக, அதாவது ஆரோக்கியமான தங்க சரீரம் உடையவர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறீர்கள். நினைவின் மூலம்தான் சரீரம் ஆரோக்கியமானதாக ஆகும். கேள்வி: நரகவாசியில் இருந்து சொர்க்கவாசி ஆகுவதற்கான விதி என்ன? இப்போது உங்களுக்கு உயிர் தானம் கிடைக்கிறது எப்படி? பதில்: நரகவாசியில் இருந்து சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு அவசியம் இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். உங்களுடைய தேகத்தை அழிக்க வைத்து ஆத்மாக்களை அழைத்து செல்வேன். இதுதான் உண்மையான உயிர் தானம். இதற்காக தான் மகாபாரத போர் நடக்கிறது. அதில் அனைத்தும் அழிந்து போகும். பிறகு ஆத்மாக்கள் தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு வருவார்கள். இந்த முரளிலே பாபா சங்கம யுகத்தில் நதிகள் மற்றும் கடலினுடைய சந்திப்பு நடக்கிறது அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் நதிகள், இப்போ ஞான கடலிடம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஞான கங்கைகள், ஞான குளியல் செய்வித்து எல்லாரையுமே தூய்மையாக்குறீங்க, யோகா சொல்லி கொடுக்குறீங்க. சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களுக்கு 3 தந்தையர்கள், லௌகீக தந்தையும் இருக்கிறார், அலௌகீக தந்தையும் இருக்கிறார், அதே நேரத்தில் நிராகார தந்தையும் இருக்கிறார். இருந்தாலும் எனக்கு ஒரு சிவ்பாபாவை தவிர யாரும் இல்லை என்று ஆத்மாக்களாகிய நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றார். அதாவது நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவ்பாபா தான் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. மகாபாரத போர் நடக்கும். அப்போ எல்லாருமே அழிந்து போயிடுவாங்க. இந்த சரீரங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ அனைத்து ஆத்மாக்களையும் நான் அழிச்சிட்டு போகிறேன். அதனால இந்த மகாபாரத போர் கூட பிரசித்தமானது அப்படின்றார். சத்தியுகம் வரணும்னா கலியுகம் அழியணும் தானே. வைஷ்ணவர்கள் யார் அப்படின்றது அழகா பாபா புரிய வைக்கிறார். இந்த வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் சைவ உணவு சாப்பிட்றாங்க, ஆகையால் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், விஷ்ணுபுரியில் வசிக்கக்கூடியவர்கள் தான் வைஷ்ணவர்கள், நிர்வீகாரிகளாக தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வைஷ்ணவர்கள் அப்படின்னு புரிய வைக்கிறார். வரதானத்தில் பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு தெய்வீக அல்லது உயர்ந்த புத்தி கொடுத்துருக்குறேன். நீங்கள் புத்திவான்கள், ஆகையால் தர்மம் மற்றும் கர்மம், நான் எந்த தர்மத்தில் இருக்கணும், எந்த கர்மா செய்யணும், இதில் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் உயர்ந்தவர்கள் ஆக முடியும். ஆத்ம தர்மத்தில் இருக்கணும், சுய தர்மத்தில் இருக்கணும், அமைதி தர்மத்தில் இருக்கணும். கர்மா எப்படி செய்யணும்? கர்ம யோகியாக இருந்து செய்யணும். எந்த கர்மா செய்யணும், எந்த கர்மா செய்யக்கூடாது, இப்படி இந்த தர்மமும் கர்மமும் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த தர்மத்தில் இருந்து கர்மா செய்யணும். பாபா நமக்கு உயர்ந்த புத்தி கொடுத்துருக்கிறார். அந்த உயர்ந்த புத்தியின் மூலமாக நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அந்த காரியங்கள் உயர்ந்ததாக இருக்கும். சாதாரண புத்தி என்றால் கர்மமும் சாதாரணமானதாக இருக்கும், தாரணையும் சாதாரணமானதாக இருக்கும். அதனால உயர்ந்த புத்தி, தெய்வீக புத்தி பாபா கொடுத்துருக்கிறார். அதை யூஸ் பண்ணணும். அப்போது நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக இருக்கும், தாரணையும் உயர்ந்ததாக இருக்கும். முரளியின் பாடல்: மாதாவோ மாதா, நீ உலகத்தினுடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரிகளை கேட்டீர்கள். ஜெகதம்பாவின் மகிமையை கேட்டீர்கள். ஜெகதம்பா இருக்கிறார் என்றால் ஜெகத் பிதாவும் அவசியம் இருப்பார். அவர் பிரஜா பிதா என்று அழைக்கப்படுகிறார். இருவரும் அவசியம் இங்குதான் இருப்பார்கள். பிரஜா பிதா மற்றும் பிரஜா மாதா இருவரும் இருக்கிறார்கள். இப்போது இன்னொரு ஜெகத் பிதா என்று நிராகார சிவ் பாபாவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் அனைவரின் தந்தையாக இருக்கிறார். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தை, இன்னொருவர்
சாக்கார மனித ஆத்மாக்களின் தந்தை மற்றும் தாய். சிவன் ஆத்மாக்களின் தந்தை. அவர் என்னுடைய தந்தை என்று ஆத்மா சொல்கிறது. பிறகு ஆத்மாவுக்கு இந்த சரீரம் கிடைக்கும் போது பிரம்மா தந்தை என்று சொல்கிறது. அப்போது 2 தந்தையர் ஆகிவிட்டார்கள். ஒருவர் சிவ்பாபா, இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா. நாங்கள் சிவ்பாபாவின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். சிவ்பாபா இவருக்குள் பிரவேசமாகி தத்தெடுத்திருக்கிறார். அவர்தான் ஆத்மாக்களை தூய்மையாக்குகிறார். உண்மையில் ஆத்மா தூய்மையான முக்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. அங்கே சிவ்பாபாவும் வசிக்கிறார். தேவதைகளை பதித்த பாவனர், ஞான கடல் என்று சொல்வதில்லை. அவர்களை தந்தை என்றும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணரின் இணைந்த ரூபமே விஷ்ணு. இதை மனிதர்கள் அறிவதில்லை. யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு 2 தந்தையர்கள் அவசியம் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் ஒரே ஒரு தந்தைதான். அங்கே ஓ பரம்பிதா பரமாத்மா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரே வாருங்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஓ காட்ஃபாதர், லிபரேட்டர் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே பதித்த பாவனரை அழைப்பதற்கு யாரும் தூய்மையற்றவர்களாகவோ துக்கமுடையவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். தந்தை வந்து பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுகிறார், புதுப்பிக்கிறார், காயா கல்பத்தரு ஆக்குகிறார். அதாவது ஆரோக்கியமாகவும் அழகாகவும் உறுதியாகவும் இருக்கும் தங்க மேனியை தருகிறார். கல்பத்தரு என்றால் கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் அழியாதது அப்படின்னு கோவிலில் பூஜை செய்கிறாங்க. அதுபோல் பாபா சக்தியுகத்தில் உங்களுடைய சரீரம் தங்க மேனியாக இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அமரர்களாக ஆக்குகிறார். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை அமரலோகத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். இப்போது நாம் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், உச்சி குடுமி போன்றவர்கள் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். குடுமிக்கு மேலே தந்தை இருக்கிறார். நாம் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணிகள் என்று நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. அனைவருடைய தந்தை அதே நிராகார சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா சாக்காரத்தில் தந்தையாக இருக்கிறார். அவ்வளவுதான். நீங்கள் அவசியம் தூய்மையாக வேண்டும். கணவன் மனைவி எப்படி தூய்மையாகுவது? அதற்காக இந்த யுக்தி நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பிரம்மா குமார் குமாரிகள் மட்டுமே இருக்கிறார்கள். சூத்ர குமார் குமாரிகள் யாரும் இல்லை. இந்த நேரம் முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இது ரௌரவ நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரகத்திற்கும் ஸ்டேஜஸ் இருக்கிறது. அதாவது ரௌரவ நரகம் அப்படின்றது கலியுகத்தினுடைய கடைசி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நரகம். மிகவும் கொடுமையான மோசமான நரகம். துவாபர யுகத்தில் இருந்து நரகமாக மாறத் தொடங்குகிறது. பிறகு வளர்ச்சி அடைகிறது. பக்தியும் கூட முதலில் சத்தோ பிரதானமாக கலப்படமற்றதாக இருந்தது. பிறகு சத்தோ ரஜோ தமோ ஆகிறது. வைஷ்ணவர் என்ற வார்த்தை விஷ்ணுவில் இருந்து வந்திருக்கிறது. தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தார்கள். வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் சைவ உணவு உண்பவர்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் நிர்வீகாரிகளாக இருப்பதில்லை. வைஷ்ணவர்கள் என்பதன் அர்த்தத்தையே புரிந்து கொள்வதில்லை. விஷ்ணுபுரியில் வசிப்பவர்கள் வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். தூய்மையானவர்கள் வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பாபா மரத்தின் இரகசியத்தையும் புரிய வைக்கிறார், நாடகத்தின் இரகசியத்தையும் புரிய வைக்கிறார். சங்கராச்சாரியர் கலியுகத்தில் வருகிறார் என்று மரத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்வார்கள்.
சந்நியாசிகளின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்க முடியாது. அனைவருமே பகவானுடைய குழந்தைகள் என்றால் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அனைவரும் சொர்க்கவாசிகள் ஆகுவதில்லை. தேவதைகள் மட்டுமே ஆகுவார்கள். அதாவது எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். ஆனால் எல்லாரும் சத்தியுகத்துக்கு வர முடியாது. யார் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகி தெய்வீக குணங்களில் கடைப்பிடித்து தேவதைகளாக மாறுவாங்களோ அவங்க தான் சத்தியுகத்தில் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது சன்னியாசிகள் கூட தூய்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீமத் படி அவங்க தூய்மையாகலை. அவங்க சிவோகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, நானே சிவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி சத்தியுகத்தில் வாய்ப்பு இருக்கும்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள். சங்கம யுகத்தில் நதிகள் மற்றும் கடலின் சந்திப்பு நடக்கிறது. இப்போது ஞானக்கடல் மற்றும் ஆத்மாக்களாகிய உங்களின் சந்திப்பு நடக்கிறது. நீங்கள் ஞானக்கடலிடம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஞான குளியல் செய்வித்து தூய்மையாக்குகிறீர்கள். யோகம் கற்றுத்தருகிறீர்கள். பிராமணர்கள் ஆகும்போது உங்களுக்கு 3 தந்தையர் இருக்கிறார்கள். லௌகீக தந்தையும் இருக்கிறார், பிரஜாபிதாவும் இருக்கிறார், பிறகு சிவ்பாபாவும் இருக்கிறார். இப்போது எனக்கு ஒரு சிவ்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உங்களுடைய ஆத்மா சொல்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவ்பாபா தான் என்று சொல்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். உங்களுடைய இந்த தேகத்தை அழிக்க வைத்து ஆத்மாக்களை அழைத்து செல்கிறேன். இது மகாபாரத யுத்தம் அல்லவா? அனைவரும் அழிந்து போவார்கள். இல்லையென்றால் எப்படி அழைத்து செல்வேன்? ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். அது சாந்தி தாமமாகும். சத்யுகம் வருகிறது என்றால் கலியுகம் அவசியம் அழியும். அதற்காக மகாபாரத போர் பிரசித்தமானதாக இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞான கடலில் ஞான குளியல் செய்து தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்தாலும் எனக்கு ஒரு சிவ்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், விஷ்ணுபுரிக்கு செல்வதற்கு பக்கா வைஷ்ணவர், அதாவது தூய்மையாக வேண்டும். நரகத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டே இருந்து புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வர்தானம். தர்மம் மற்றும் கர்மம் இரண்டினுடைய சரியான சமநிலை வைக்கக்கூடிய தெய்வீக மற்றும் உயர்ந்த புத்தி உடையவர் ஆகுங்கள். கர்மம் செய்யும் போது தர்மம், அதாவது தாரணையும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அப்போது தர்மம் மற்றும் கர்மம் இரண்டினுடைய சமநிலை சரியாக இருப்பதினால் பிரபாவம் அதிகமாகும். கர்மம் முடிந்த பிறகு தாரணை நினைவுக்கு வந்தது என்று இருக்கக்கூடாது. புத்தியில் 2 விஷயங்களின் சமநிலையும் சரியாக இருந்தால்தான் உயர்ந்த மற்றும் தெய்வீக புத்தியுடையவர் என்று சொல்லுவார்கள். இல்லையென்றால் சாதாரண புத்தி இருக்கும். அதனால் கர்மமும் தாரணையும் கூட சாதாரணமானதாக இருக்கும். எனவே சாதாரண தன்மையில் சமமான நிலையை கொண்டு வரக்கூடாது. ஆனால் உயர்ந்த தன்மையில் சமமான நிலை இருக்க வேண்டும். எப்படி கர்மம் உயர்ந்ததோ அதுபோல தாரணையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஸ்லோகன். தன்னுடைய மனம் மற்றும் புத்தியை அனுபவம் என்ற சீட்டில் செட் செய்து விடுங்கள். அப்போது ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீர்கள். ஓம் சாந்தி.
कर्म हमारे श्रेष्ठ बनेंगे, कर्म हमारे श्रेष्ठ बनेंगे जब हम खुद पर गौर करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे जब हम खुद पर गौर करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे। वाणी में मधुरता, खुश रहता और खुशी बांटता। निर्मोही के तौर करेंगे, निर्मोही के तौर करेंगे जब हम खुद पर गौर करेंगे। जैसा कर्म हम करेंगे हमें देख कर और करेंगे। कर्म हमारे श्रेष्ठ बनेंगे।